உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டே நேரடியாக சொல்லிட்டாரு, வர 24ஆம் தேதிக்குள்ள இந்த சந்தேகங்களுக்கு நீங்க விடை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏடிஆர் அமைப்பு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. வர 24ஆம் தேதி இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க தேர்தல் நடந்த அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இப்ப தேர்தல் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி 1 கோடி வாக்குகள் தேர்தல் அன்னைக்கு சொன்னதை விட இப்ப அதிகமாச்சு. ஏறத்தாழ 373 கான்ஸ்டியூன்சில அங்க இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையும் ஓட்டு போட்ட எண்ணிக்கைக்கு இடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. வாக்காளர் எண்ணிக்கையை விட ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. 6 கான்ஸ்டியூன்சில, அதாவது 6 எம்பி தொகுதியில வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இந்த வித்தியாசங்கள் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குன்னு. எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதை சொல்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் நம்பர்ஸ்ல சொல்லாம பர்சன்டேஜ்ல சொல்றீங்க? 5% போட்டிருக்கு, 8%, 20%, பர்சன்டேஜ் கதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இமீடியட்டா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை கோடி மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு டீட்டெயிலை கொடுக்கணும். அப்பதான் நம்ம தேர்தல் முடியும் போது, அதாவது ஓட்டு எண்ணும் போது இதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். நமக்கு இதே கேள்விதான் வருது, தேர்தல் ஆணையம் ஏன் எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறது குறித்து அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்லோட் பண்ண வேண்டியதானே? தமிழ் நாயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சத்யராஜ் கூட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு சார். தேர்தல் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 60% வாக்களிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 11 நாள் கழிச்சு 66% சொல்லிட்டு மாற்றி சொல்றாங்க. இதை குறித்து இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி டேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிறது குறித்து தகவல் வெளியிட்டப்பவே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அன்றைக்கே சீதாராம் யெச்சூரி, ஜெயராம் ரமேஷ் எல்லாருமே சொன்னாங்க 60% ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு சொன்னீங்க. ஆனால் 11 நாள் கழிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 66% ஓட்டு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இந்த 6% ஓட்டு எப்படி அதிகமாச்சு? இது அவங்க கேட்ட கேள்வி. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த 4 கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு இது எல்லாத்தையும் மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா ஏறத்தாழ 1,07,00,000 ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லா மாநிலத்திலும் அதிகமாக இருக்கா சார்? ஆமாம். இப்போ தேர்தல் 4 கட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுமே நடந்திருக்கு. இப்போ குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இது மாதிரியான மாநிலங்களில் ஒரே ஸ்ட்ரெச்சாக வச்சு முடிச்சுட்டாங்க. கர்நாடகாவில் 2 ஸ்ட்ரெச்சாக வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கேயும் ஓட்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் அஸ்ஸாம்லேயும் ஓட்டு அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கேரளா, அஸ்ஸாம் இந்த 4 மாநிலத்தில் ஓட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏறத்தாழ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 16 லட்சம் ஓட்டு, கேரளாவில் 11 லட்சம் ஓட்டு, அஸ்ஸாமில் 10 லட்சம் ஓட்டு. இந்த நைட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கும் இப்போ 15 நாள் கழிச்சு இவங்க சொல்கிறதுக்கு இடையில கூட இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேர்தல் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க, மதியம் 11 மணி நிலவரப்படி 25% வாக்கு வந்திருக்கு, மதியம் 3 மணி நிலவரப்படி 28% வந்திருக்கு, சாயங்காலம் 6 மணி நிலவரப்படி 35% வாக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மொத்தமாக டைம் ஆக எவ்வளோ ஓட்டு வந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பேலட் பேப்பர்ஸ் இருந்த காலகட்டத்திலையும், அதாவது நம்மளாம் வாக்குச்சீட்டு இருந்த அந்த காலகட்டத்திலையும் அப்படி தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் வந்துருச்சு, பட்டன் அமுத்தினா அதை சொல்லிடும். 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, 5 மணி வரைக்கும் எவ்வளோ அக்ரிகேட் ஆயிருக்குங்கிறத எடுத்து சொல்லிடுவாங்க. இப்போ இது இல்லாமல் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த 17C ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ், இது எல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில்அப் ஆகி, அதாவது அது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்படும். அந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நடைமுறையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, 10-15 நாள் கழிச்சு வேற ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. இது அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இது இந்த தடவை மட்டும் கிடையாது, 2019 பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 373 கான்ஸ்டியூன்சியில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையும் ஓட்டு போட்ட எண்ணிக்கைக்கு இடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. வாக்காளர் எண்ணிக்கையை விட ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. 6 கான்ஸ்டியூன்சியில், அதாவது 6 எம்பி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இந்த வித்தியாசங்கள் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு பூனா அகர்வால் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாளர் அப்போவே வழக்கு போட்டாங்க. அப்போவே இது குறித்து நிறைய எழுதினாங்க. அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அவங்க கேரவனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. 2021 திருப்பி இது குறித்து ஒரு கட்டுரை எழுதினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், காமன் காஸ் அப்படிங்கிற அமைப்பும் அப்போவே உச்சநீதிமன்றத்தில் போய் இது மாதிரியான சிக்கல்கள் இருக்குது,
தேர்தல் ஆணையம் ஒரு ஓட் நம்பர் சொல்றாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஓட் நம்பர்ஸ் மாறுது அப்படிங்கிறது அப்பயே சொன்னாங்க. நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல வாக்குச்சீட்டு இருந்துச்சு. வாக்குச்சீட்டு இருந்தப்பவே எந்த குளறுபடியும் இல்லை. தேர்தல் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த தேர்தல் அதிகாரி, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் தான் வந்து தேர்தல் அதிகாரியோட தலைமையாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த 17C ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்க. நீங்கள் தேர்தல் என்றன்னைக்கு, அதாவது வாக்கு என்றன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் 24 மணி நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வரவே வராது. புதுசாக இவங்க ஒரு பழக்கத்தை உருவாக்குறாங்க. இப்போதான் மக்களுக்கு சந்தேகம் வருது, இப்போதான் எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் வருது, இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் தேர்தல் நடந்த அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இப்போ தேர்தல் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி 1 கோடி வாக்குகள் தேர்தல் அன்னைக்கு சொன்னதை விட இப்போ அதிகமாச்சு? ஓப்பனாக கேட்குறாரு எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, ஏதாவது பொட்டி கிட்டி மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதாவது இவிஎம்மே மாற்றிட்டாங்களா அப்படின்னு நேரடியாக கேட்குறாரு. இந்த சந்தேகம் நியாயமானது தான். 1 வாக்கு 2 வாக்கு இல்லை, 1,07,00,000 வாக்குகள் அதிகமாயிருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். இது குறித்து தான் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டே நேரடியாக சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டில், வர 24ஆம் தேதிக்குள்ள இந்த சந்தேகங்களுக்கு நீங்க விடை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏடிஆர் அமைப்பு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. வர 24ஆம் தேதி இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தேர்தல் பாண்டு விஷயமா இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்திலையும் அவங்க தெளிவான ஒரு டேட்டாவை கேட்குறாங்க. எப்படி அதிகமாச்சு? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. வழக்கமாக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதை பர்டிகுலரான நம்பரில் சொல்லி இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ என்னடான சதவீதத்தில் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல், ஏன் 2019 தேர்தலை கூட எடுத்து பாருங்க, எத்தனை கான்ஸ்டியூன்சியில் எவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நம்பர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்குது, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இருக்குது அப்படின்னா, தென் சென்னையில் இத்தனை லட்சம் மக்கள், குறிப்பாக இத்தனை லட்சம் ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியே சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தில் இப்போ தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 65% ஓட்டு பதிவாயிருக்கு. இதில் இத்தனை கோடி மக்கள் ஆண்கள், இத்தனை கோடி பேர் பெண்கள், இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிம்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வழக்கமாக எவ்வளவு பேருக்கு ஓட்டர் ஐடி, ஓட்டு உரிமை இருக்குது, அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளவு, டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ, எல்லாமே தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ இந்த 2024 தேர்தலில், 4 கட்ட தேர்தலில் இவங்க நம்பர்ஸை மறைக்கிறாங்க. எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதை சொல்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் நம்பர்ஸில் சொல்லாமல் பர்சன்டேஜில் சொல்கிறீங்க? 5% போட்டிருக்கு, 8%, 20%, பர்சன்டேஜ் கதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இமீடியட்டாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை கோடி மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளோன்னு டீட்டெயிலை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம தேர்தல் முடியும் போது, அதாவது ஓட்டு எண்ணும் போது இதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்பர்ஸை வெளியிட மாட்டேங்கிறாங்க, நம்பர்ஸை மறைச்சிக்கிட்டே இருக்காங்க, பர்சன்டேஜ் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதைத்தான் உச்சநீதிமன்றம் நேரடியாகவே கேட்டிருக்கு. 17C ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை நீங்கள் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு இதே கேள்வி தான் வருது. தேர்தல் ஆணையம் ஏன் எவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறது குறித்து அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க? அப்லோட் பண்ண வேண்டியதானே. ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, இதான் நம்பர்ஸ், 17C ஃபார்ம் ஓடி இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அதை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தன்னோட கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடல, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருந்தும் தேர்தல் ஆணையம் மறைப்பதற்கான காரணம் என்ன? உச்சநீதிமன்றமும் இதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு இருக்கு. அடிப்படையில் இந்த பிரச்சனை குறித்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இறங்குனது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எதிர்க்கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ மட்டும் இதை வந்து சாத்தியப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றம் சந்திரசூட்டு நேரடியாகவே இறங்கி இன்னும் 24ஆம் தேதிக்குள்ள டீட்டெயிலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 1,07,00,000 ஓட்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வெற்றி வாய்ப்பில் மிகப்பெரிய ப்ளே பண்ணிடும். நீங்கள் நம்ம பங்களாதேஷ் மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துங்க, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் தேர்தல் அறிவிச்ச அன்னைக்கு, அதாவது தேர்தல் தேதி முடிஞ்சு ஓட்டு போட்ட அன்னைக்கு ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. தேர்தல் வாக்கெடுப்பு நடத்து வெற்றி அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வேற ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. இதனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளில் தேர்தல் ஒழுங்காக நடக்காமல் தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கும் ரிசல்ட்டுக்கு இடையில பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா அந்த நாட்டில் பெரிய பிரச்சனையாகவே ஓடிட்டு இருக்கு. அது மாதிரியான சூழல் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது. இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்தை கண்டு எல்லாருமே பயந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை போலிங் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய தகுதி படைந்த அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினோட நேரடியாக செயல்படும் போது ரொம்ப தைரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2024க்கு பிறகு, குறிப்பாக 2019 தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
இவங்க எல்லாமே ஏதோ பாஜகவுக்கு பி டீம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக மிகப்பெரிய விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு நேரடியாக ஒரு கேள்வி இருக்கு, மோடி எல்லா கூட்டத்திலையும் போய் என்ன பேசுறாரு? முஸ்லீம்களை பற்றி வெறுப்பாக பேசிட்டு இருக்காரு. முஸ்லீம்களை வெறுப்பாக பேசக்கூடிய மோடி குறித்து இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கேட்டால் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. கட்சியில் பேசல, ஒரு பர்டிகுலர் நபர் பேசியிருக்காரு, அவர் பிரதமராகவும் இருக்காரு. அப்போ அவர் பேசுனதுக்கான ஆடியோ ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, பத்திரிகை செய்தி இருக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகு அவர் மேல் நடவடிக்கை எடுக்காம தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. அதே அப்ரோச் தான் இந்த ஓட்டு நம்பர்ஸ் அதிகமானதுலையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை நாளுக்குள்ள ஓட்டு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்கீங்க, இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அது குறித்து பேசாமல் இது வந்து ஜனநாயகத்தையே வந்து சந்தேகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க மேலேயே பழியை திருப்பி விடுறாங்க. இப்போ நான் போய் சொல்கிறேன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறேன்னு வச்சுங்களேன், இப்படி வந்து சந்தேகமாக இருக்குது, 6% அதிகமாக இருக்குன்னு கேட்டால், இப்படி வழக்கு போடுறதே வாக்காளர்களை குழப்பறதுக்காகத்தான், வாக்காளர்களை அச்சுறுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? நியாயத்தை கேட்க போன ஒரு மனிதர்களையே ஏடிஆர் அமைப்பு தான் அந்த வழக்கை போடுறாங்க. அவங்களையே நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியாக மாத்திர செயலை தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இது குறித்தான எல்லா டேட்டாவையும் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களோட கேள்வியாக இருக்குது. பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா எளிய சாமானிய மனுஷனுக்குமே தெரியும், தினம் பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கே தெரியுது, தேர்தல் ஆணையம் எவ்வளோ மோசமாக கடந்த ஒரு மாதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை, முதல்ல என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டோட தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யும்போது 3 பேர் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஒன்று பிரதமர், இன்னொன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, 3வது எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யலான்னு சொன்னாங்க. ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா, இது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர்த்தில் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அவங்களே தேர்தல் ஆணையரை வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மோடியும் அமித்ஷாவும் யாரை முடிவு பண்ணாங்களோ அதுதான் மெஜாரிட்டி. அவங்க வந்து தேர்தல் ஆணையரை முடிவு பண்ணுறாங்க. கார்கேவே சொன்னார், தேர்தல் ஆணையர் அப்பாயின் பண்ணுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் யார் தேர்தல் ஆணையர்னு எங்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு சில நோட்டீஸுகளை கொடுத்து சில வழிகாட்டுதலை செஞ்சதுக்கு பிறகும் அதை பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக மோடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய எல்லா தேர்தல் ஆணையரும் இவங்க தேர்வு செய்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையருடைய அப்பாயின்மெண்ட்லேயே உண்மையிலேயே வந்து ஒரு ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2019 அசோக் லவாசா அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார். அவர் மோடி போன தேர்தலில் பேசும்போதே மதவாதமாக பேசினார்னு, மோடி வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறிட்டார் அப்படின்னு அசோக் லவாசா சொன்னார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி மேலே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. ஒரு தேர்தல் ஆணையர் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு மதவாதமாக இருக்குது, தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பா இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரையே மிரட்டுற மாதிரி அவர் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரை வந்து உண்மையிலே டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப் ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தாங்க, ஃப்ரண்ட் லைனுக்கு, எங்களை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷன் கமிஷனர் பதவி விட்டு விலகி இப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இந்தியா விட்டே போயிட்டார். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையர்களை என்னவா ட்ரீட் பண்ணுது அப்படின்னு. இப்போ ஒரு தேர்தல் ஆணையர் அருண் கோயல், அவரும் ரிசைன்மெண்ட் போயிட்டார். தேர்தல் நடக்கிறதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புது சட்டத்தை பயன்படுத்தி இவங்க 2 தேர்தல் ஆணையர் அப்பாயின் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரே நாளில் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்தியா முழுக்க 7 கட்ட தேர்தல் நடத்துறதுக்கு இவங்க எப்போ திட்டமிட்டாங்க? இந்த தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரே நாளில் எப்படி வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாங்க? இதே ஒரு கான்ஸ்பிரசி. ரெண்டாவது, 7 கட்ட தேர்தல் அதுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது. இப்போ நீங்கள் பீகார் எடுத்துக்கங்க, அங்கேயும் அவ்வளோதான் இருக்குது. இங்கே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க, அங்கே 7 கட்டமாக நடத்துகிறாங்க. இங்கே 39 தொகுதிக்கு ஒரே கட்டம் தேர்தல் நடத்துகிறாங்க. காஷ்மீரில் 5 தொகுதி 5 தேர்தல் நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸு, ஃபோர்த் ஃபேஸு, ஃபிஃப்த் ஃபேஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 7 ஃபேஸாக பிரித்து நடத்துகிறாங்க. முதல்ல 7 ஃபேஸாக ஏன் பிரிச்சிங்க? தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், கேரளா மாதிரியான மாநிலங்கள், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சாக வச்சு அடித்து விட்டுட்டு எந்தெந்த மாநிலத்தெல்லாம் தனக்கு தேவையான விஷயம் இருக்கோ அங்கே பிரச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, மோடியினுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேர்தலை தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே ஒரு தப்பு, அதே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். அப்போது தேர்தல் ஆணையர் அப்பாயின் பண்ணுறதா இருக்கட்டும், தேர்தல் தேதி அறிவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு பத்திரிக்கையாளரா தினம் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போனால் மதவாதமாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பத்திரிகை செய்தி படிச்சிருப்பீங்க. அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. வழக்கமாக என்ன நடக்கணும்? நீங்கள் வந்து மதவாதமாக பேசுகிறீங்க, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் 48 ஹவர்ஸ் போகக்கூடாது, 5 டேஸ் போகக்கூடாதுன்னு
தேர்தல் ஆணையம் இதை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனா கட்சியினுடைய தலைவர் பால் தாக்கரே வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது மதவாதமாக பேசினாருன்னு 6 வருஷம் அவர் தேர்தலே நிற்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு இந்த உரிமை இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ உரிமை இருந்தும் இன்றைக்கி மோடி இப்படி பேசிட்டு இருக்கும்போது கண்டுக்காமல் போகுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்னன்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். அவங்க பாஜகவோட ஒரு பி டீம் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. பாஜக ஐடி விங் இருக்குது, பாஜகவுக்கு கல்ச்சுரல் விங் இருக்குது, பாஜகவுக்கு ஒரு பஜ்ரங் தள் விஹெச்பி மாதிரியான விங் இருக்குது. அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் மோடி அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் ஒத்து உதக்கூடிய ஒரு அமைப்பாக அவங்க மாறிட்டாங்க. இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முற்போக்கு அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் எல்லாமே சொல்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களாக தான் சொல்லிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் அதனுடைய மாண்பு இழந்து விட்டது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு ட்வீட்டில் போடுறாரு, ரிப் எலெக்ஷன் கமிஷனை போடுறாரு. எலெக்ஷன் கமிஷனை மரணம் அடைஞ்சிருச்சு, அதுக்கு வந்து இரங்கல் நடத்துகிற மாதிரி அவர் போடுறாரு. ஏன் அதை போடுறாரு? ஆமாம், ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, தேர்தல் ஆணையம் அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னா அது மரணம் அடைஞ்சிருச்சு தான் அர்த்தம். அப்போது பிடிஆர் போட்ட ஒரு ட்விட்டு இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தேர்தல் ஆணையம் குறித்து பிடிஆர் போட்ட அந்த ஒரு ட்விட்டு நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சு. தேர்தல் ஆணையம் குறித்து மிக முக்கியமான சில கேள்விகள் எடுத்து வச்சுட்டு பல பத்திரிகைகள் வந்து இந்த ட்விட்டினூடாக தான் பார்க்குறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை குறித்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரே இப்படி ட்விட் போட்டிருக்காரா அப்படின்னு. ஸோ அப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்குது, அது எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அது சுமூகமாக நடந்து அமைதியான முறையில் ஓட்டுகள் எண்ணப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்தியாவினுடைய ஜனநாயகமே பாதுகாக்கப்படும். இல்லைனா எல்லாமே வந்து வீணாகி கேள்விக்குறியாக தான் போய் முடியும். உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.